வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கி நடிகை ராதிகா கதையின் நாயகியாக நடித்திருக்கும் தாய் கிழவி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல ராதிகா, அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி, ரேச்சல், முனிஸ்காந்த், இளவரசு மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். ஒளிப்பதிவு விவேக் விஜயகுமார், படத்தொகுப்பு ஸ்தான் லோகேஷ், இசை நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பு எஸ்கே புரொடக்ஷன், பேஷன் ஸ்டுடியோ. கதை என்னன்னா, ராதிகா பவுனுதாயி என்ற தாய் கிழவியாக ஊரில் எல்லோருக்கும் வட்டிக்கு விட்டு எல்லோரையும் மிரட்டி தினமும் பணத்தை வசூல் செய்கிறார். ஊரே இவர் எப்போது இறப்பார் என காத்திருக்கிறது. அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி என 3 மகன் மற்றும் ஒரு மகள் ராதிகாவுக்கு இருக்கின்றனர். இவர்கள் எல்லோரும் அம்மா எப்போது இறப்பார் சொத்தை அடையாளம் என காத்திருக்க, மகள் மட்டும் கணவரை விட்டு அம்மாவிற்காக வீட்டோடு வாழ்ந்து வருகிறார். இந்த கட்டத்தில் ராதிகாவுக்கு உடல்நிலை மிக மோசமாக இன்னும் 2 தினங்களில் இறக்கப் போகிறார் என ஊரே திரண்டு வர அங்குதான் ராதிகா 160 பவுண்ட் சேர்த்து வைத்துள்ளது 3 மகன்களுக்கு தெரிய வருகிறது. இதனால் அந்த நகையை தங்கள் சகோதரி மற்றும் அவர் மாப்பிள்ளைக்கு தெரியாமல் எடுக்க பிளான் போட, அந்த பிளான் வெற்றி பெற்றதா? தாய்க்கிழவி உயிர் பிழைத்தாரா என்பதை சுவாரஸ்யமான திரைக்கதைதான் இந்த தாய்க்கிழவி. வாரிக்கட்டிய கோணக்கொண்டை, காதுகளில் ஆடும் தண்டட்டி, உணப்புத்தட்டு, புல்லாக்கு, எந்நேரமும் வெற்றிலையை குதப்பும் வாய், முதுமையும் துடிப்பும் கலந்த நடை, எத்தருணத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத பேச்சு என பவுனுத்தாயி. கதாபாத்திரத்திற்கு ரத்தமும் சதையுமாக உயிரூட்டியிருக்கிறார் ராதிகா. ராதிகா மட்டுமில்லை, பாலசரவணன், அருள்தாஸ், மூனிஸ்காந்த், ரேச்சல், ரெபேக்கா, சிங்கம்புலி இவர்களுடைய மகள்கள். ஏன் ஒரு குடிகார கேரக்டரில் வருபவர் கூட நடிப்பில் பட்டையை கிளப்பியிருக்கிறார். அதிலும் சிங்கம்புலி கமல் ரசிகராக அவர் போடும் பாடல்கள், இடைவேளை, கிளைமேக்ஸ் எல்லாம் சரவெடி கொண்டாட்டம்தான். படம் முழுவதும் நகைச்சுவை, எமோஷனல் என அறிமுக படத்திலேயே கதை, வசனம் என்று தன் முத்திரையை ஆழமாக பதித்துள்ளார் அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன். டெக்னிக்கல் விஷயங்கள், ஒளிப்பதிவு அப்படியே அந்த ஊர் மக்கள், இடம், கலாச்சாரம் என் அனைத்தையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். நிவாஸ் கே பிரசன்னாவின் பாடல், பின்னணி இசை என்று கலக்கியுள்ளார். படத்தொகுப்பாளர் ஸ்தான் லோகேஷும் படத்திற்கு பலம் சேர்த்துள்ளார். மொத்தத்தில் தாய் கிழவி திரைப்படம் பெண் என்றால் சுயமரியாதையுடன் உழைத்து முன்னேற வேண்டும், சேமிக்க வேண்டும் என்று நல்ல கருத்தை நகைச்சுவை கலந்து கிராம பின்னணியில் திரைக்கதை அமைத்து வெற்றி அடைந்துள்ளார் இயக்குனர். அனைவரும் பார்க்க வேண்டிய சிறந்த திரைப்படம் இந்த தாய் கிழவி. இந்த விமர்சனம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.